இங்க முத்துமே வந்து ரவியோட ஃபங்க்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா எங்க தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால்லயுமே தாத்தா சொல்றாரு, முத்து நீ போட்டோ அனுப்பிச்சுடல, அந்த போட்டோல ஒரு பொண்ணு தான்ப்பா மிஸ் பண்ணுச்சு மொபைல, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோம் முத்துமே சரி தாத்தா நான் உடனே வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா கிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு அவங்களுமே டைரக்டா தாத்தாவை பார்க்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தாத்தா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இந்த பக்கம் யாரு தாத்தா, எந்த பொண்ணு இந்த போனை மிஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க முத்துமே ரோகிணியோட போட்டோ தான் காட்டுறாங்க. ஆனா இந்த பக்கம் தாத்தாவுமே அந்த போட்டோ பார்த்துட்டு இந்த பொண்ணு இல்லப்பா, இன்னொரு பொண்ணு போட்டோ அமிச்சல, அந்த பொண்ணு தான் வந்து விட்டுட்டு போச்சு அப்படின்ற மாதிரி இங்க விதியோட போட்டோ சொல்றாங்க. இது கேட்டவனுக்கு முத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்ப கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் வித்யா தான். வித்யா தான் என்னோட போனை திருடி இந்த மாதிரி சத்யாவோட வீடியோவை லீக் பண்ணிருக்கணும். அது எதுக்காக பண்ண அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எங்க முத்துமே எதை பத்தியுமே யோசிக்காம டேரக்டா வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம வித்யா கிட்ட, வித்யா முதல்ல இந்த போன் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க வித்யாவுமே என்ன முத்து சொல்றீங்க, இது போன்னு தெரியுது, யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வித்யா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. வித்யாவுமே இது என்னோட போன், என் தொலைஞ்சு போன போன் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சொன்ன உடனே இந்த பக்கம் வித்யாக்கு லைட்டா பதட்டமாக ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா முத்துவுமே இங்க பாரு வித்யா, இந்த போனு ரொம்ப நாளுக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு, ஆனா இப்போ எனக்கு ஒருத்தர் மூலமா கிடைச்சிருக்கு, ஆனா அவர்கிட்ட இந்த போனை மிஸ் பண்ணது நீதான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆதாரத்தோட கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட வித்யாவுமே இங்க பாருங்க முத்து, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதுங்க, எனக்கு இந்த போனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த போன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன், நீங்க என்னமோ நான் தான் எடுத்து கொண்டு வந்து மிஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்து கிட்ட கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட முத்துவுமே இங்க பாருங்க வித்யா, நீங்க தான் இந்த போனை மிஸ் பண்ணீங்கன்ட்டு இப்பவும் சொல்றேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த மாதிரி என்கிட்ட நீங்க இந்த போனை திருடலன்னு சொல்லி நீங்க சமாளிக்க தேவையில்ல, அப்படி நீங்க சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் பின்னாடி நீங்க தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே மிரட்டுறாங்க. இது கேட்டோன்னு வித்யாவுமே என்ன முத்து என்ன மிரட்டுறீங்களா, என்ன மிரட்டினா நான் உண்மையை ஒத்துக்கணுமா, என்ன அதான் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்க வித்யா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துவுமே வித்யா கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும், முதல்ல நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி பேசணும்ன்ற மாதிரி இங்க வித்யாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்கணும் அவசியமே கிடையாது, புரியுதுங்களா, இந்த போன் ஆல்ரெடி நான் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ்ல கேஸ் கொடுத்து வச்சிருக்கேன், இன்னுமே அந்த கேஸ் ஓப்பன்ல தான் இருக்கு, நான் இந்த போன் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எதிராக இருக்க ஆதாரத்தையும் கொண்டு போயிட்டு அங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கிறேன், அவங்க வந்து உங்களை விசாரிப்புல நீங்க எதுக்காக போன் எடுத்தீங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே வீட்டை விட்டு கோவத்தோட கிளம்ப பாக்குறாங்க. வித்யாவுமே நில்லுங்க, என்ன போலீஸ்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்யா லைட்டா பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க வித்யா, நீங்க என்கிட்ட நடிக்க தேவையில்ல, நீங்க தான் போனை திருடி இருக்கீங்க, எதுக்காக சத்யாவோட வீடியோ லீக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வித்யாக்குமே ரோகிணி நினைச்சு ரொம்பவே கடுப்பாகுது. சொல்லப்போனா ரோகிணி பண்ண விஷயத்துக்கு நாம ஏன் பொறுப்பேற்கணும், நாம ஏன் ஜெயிலுக்குள்ள போறோம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட எல்லா உண்மை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வித்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த போனை நான் திருடல, இந்த போனை ரோகிணி தான் என்கிட்ட கொடுத்தா, அது கொடுத்தது மட்டும் இல்லாம இதுல இருக்க வீடியோவை அவ வேற யாருக்கும் அமுச்சு விட்டா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அவ யாருக்கு அமிச்சா எதுக்கு அமிச்சாலும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த போனை என்கிட்ட கொடுத்து இந்த போனை கொண்டு போய் கடல்ல போட்டுன்னு சொன்னா, நான் எதுக்குன்னு கேட்டேன், சரி போட்டு சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னா அதை தான் நான் செஞ்சேன், மத்தபடி எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நீங்க எதா இருந்தாலும் ரோகிணிட்ட பேசிக்கிங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வித்யாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டவனுங்க முத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே வித்யாவை பார்த்து இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எப்ப கூப்பிட்டாலும் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க சாட்சி சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவை மிரட்டிட்டு முத்துவுமே டைரக்டா வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற மீனா கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எடுத்து சொல்றாரு. இதை கேட்ட மீனாவுமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னங்க இது, ரோகிணிக்கு அந்த அளவுக்கு நம்ம மேல வன்மம் இருக்கா, அப்படி என் மேல வன்மம் இருந்தா அது என்கிட்ட தீர்த்துக்க வேண்டியது, எதுக்காக என் தம்பியோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கணும்னு நினைக்கணும், அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துவுமே இங்க பாரு மீனா, கோவப்படாத, சத்யா விஷயத்துல நம்ம பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே மீனாவை காம் பண்ண பாக்குறாங்க. ஆனா மீனாவுமே முடியவே முடியாதுங்க, கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன், என் தம்பியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்ச அவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா ரொம்பவே சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப யதார்த்தமா தன்னோட ரூம் விட்டு வெளியில வந்த விஜயாவுமே இங்க மீனாவோட சவுண்டும் முத்துவோட சவுண்ட் அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு ஓகே இவங்க எப்பவும் போல சண்டை போறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ள வந்து சண்டையை பெருசு பண்ணலான்னு வராங்க. ஆனா அங்க வந்துட்டு இங்க மீனாவை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீ இப்ப சத்தம் போட்டு இருக்க நடு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவுமே மீனா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா மீனாவுமே இங்க பாருங்க, நான் ஒன்னும் வந்து வேணும்லாம் சண்டை போட ஆரம்பிக்கல, நான் ரோகிணியை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க விஜயாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ரோகிணியை பத்தி நீ எதுக்கு பேசுற, நீ உன்னை பத்தியும் உன்னோட வீணா போன குடும்பத்தை பத்தியும் பேசி சண்டை போட்டுக்க, ரோகிணியை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவும் மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்ட மீனாவுமே நீங்க ரோகிணின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடாதீங்க, அவங்க பண்ண விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே அவங்களை தூக்கி போட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி இங்க மீனாவும் ரொம்ப கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயாக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகி இங்க மீனாவை அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்க. ஆனா மீனாவும் இங்க விஜயாவோட கையை பிடிச்சிட்டு என்ன அடிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு உரிமை கிடையாது, முதல்ல ரோகிணி என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்க மீனாவும் கேக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையுமே என்னாச்சு, என்ன இங்க சண்டை, முதல்ல நிறுத்துங்க, டே முத்து என்ன பிரச்சனைடா, முதல்ல வாய் திறந்து பேசு அப்படின்ற மாதிரி முத்து கிட்ட கேக்குறாங்க. அப்ப முத்துவுமே இங்க பாருங்கப்பா, இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே ரோகிணி தான், முதல்ல ரோகிணியை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூம்ல இருந்து ரோகிணி மனோஜ் வெளியில கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம இங்க ரோகிணி வந்த உடனே முத்துவுமே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்கப்பா, என் காணாம போன போன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அந்த போன் எப்படி காணாம போச்சு அப்படிங்கறத நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். சொல்லப்போனா இந்த செருப்பு தைக்கிற தாத்தா கிட்ட தான் அந்த போன் இருந்துச்சு, அவருமே இந்த பொண்ணு தான் கொண்டு வந்து இந்த போன் கொடுத்ததுன்னு சொல்லி வித்யாவோட போட்டோவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வித்யா கிட்ட போய் விசாரிச்சேன், அப்பதான் வித்யா மூலமா எனக்கு தெரிய வந்துச்சு ரோகிணி தான் இந்த போன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக ரோகிணி இந்த போன் எடுக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த போன்ல இருந்த வீடியோவை அவங்க யாருக்கு அமிச்சு வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு அண்ணாமலையுமே ரோகிணி கூப்பிட்டு என்ன ரோகிணி இதெல்லாம், இந்த மாதிரி முத்துவோட போன் நீ தான் எடுத்தியா, எதுக்காக இந்த வீடியோவை வேற ஆளுக்கு சென்ட் பண்ணிருக்க, என்ன பண்ண, எதுக்காக இதை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க.
உடனே ரோகிணி இருந்துகிட்டு, இல்ல அங்கிள், நான் இதெல்லாம் பண்ணவே கிடையாது, இவங்க என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க, நான் இந்த மாதிரி இவங்க போனை திருடணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா முத்துவுமே, இங்க பாருங்க, நான் வித்யாக்கு கால் பண்ணி வித்யாவை வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரக்டா வித்யாக்குமே கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம வித்யாவையும் வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. வித்யா வீட்டுக்கு வந்த உடனே இங்க முத்து சொன்னதெல்லாம் உண்மைதான், இந்த மாதிரி ரோகிணி தான் அந்த போனை என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வித்யாவும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தான் இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல விஜயாவுமே, எதுக்காக ரோகிணி நீ எதுக்காக இவனோட போன் எடுக்கணும், அது மட்டும் இல்லாம அவனோட வீடியோவை நீ எதுக்கு சென்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ரோகிணியுமே எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுமே, இப்ப புரியாத இவங்க என்னென்ன தில்லுமுள்ள எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு, இவங்களெல்லாம் நீங்க தலையில வச்சு ஆடிட்டு இருப்பீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாதவங்க ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க மீனா குரலை உயர்த்தி பேச பேச இங்க விஜயாக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. உடனே இங்க விஜயாவுமே இங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, இங்க பாரு, ஒரு திருட்டு பைய குடும்பத்துல இருந்து நீ வந்துட்டு நீ என்னமோ உன் தம்பி யோகிய மாதிரி பேசிட்டு இருக்காத, அவன் பணத்தை திருடினா தானே, ஒரு வேளை ரோகிணி அவன் திருடினதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக கூட இதை பண்ணிருக்கலாம், நான் தான் சரி ஓகே நான் மன்னிச்சு விட்டுட்டேன், அதே நேரம் ரோகிணி அதை மன்னிக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் இங்க ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்து இதுக்கு மேல சைலண்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாரு விஜயா கிட்ட ரொம்பவே கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மீனா வீட்டை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, முதல்ல நம்ம குடும்பம் திருட்டு குடும்பம் தான் இங்க நிக்கிறானே, இவன் தான் ஓடுகாலி, எத்தனை 27 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டு நமக்கே டெமிக்கி கொடுத்தவன், அதை விட முக்கியமா அந்த பணம் திருப்பி கிடைச்சப்ப கூட அந்த பணத்தை வெளியில யாருக்கும் கொடுக்காம புருஷ முட்டாடி 2 பேரும் சேர்ந்து அவங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்ட திருட்டு பசங்க இவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க சத்யா ஒன்னும் பணத்தை வேணும்னு திருடல, நீங்க மீனாவை கொடுமைப்படுத்தினாலதான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு திருடுனா, அதை விட முக்கியமா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா. அது இல்லாம நீங்க வந்து சத்யா மேல ரொம்பவே பரிதாபப்படுற ஆள்லாம் கிடையாது, உங்ககிட்ட சத்யா கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் நான் பணம் கொடுத்துதான் வாபஸ் வாங்க வச்சேன், அதுலயும் நீங்க 2 லட்சம் ரூபாய் நீங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கினீங்க, நீங்க எல்லாம் வந்து யோகியன் பேசிட்டு இருக்காதீங்கன்ட்டு இந்த பக்கம் விஜயாவை பயங்கரமா எதிர்த்து பேசிட்டு இருக்காரு முத்துவுமே. இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவுமே எதுவுமே பேச முடியாம அப்படி சைலண்டா நின்று இந்த பக்கம் திரு முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க முத்து சொன்ன எல்லாமே உண்மை அப்படிங்கிறது இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க அண்ணாமலையும், இங்க பாரு முத்து, சரி விடு, நடந்து போச்சு, சம்பந்தம் எல்லாம் இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டாம், முதல்ல ரோகிணி நீ எதுக்காக இந்த மாதிரி முத்துவோட போனை திருடி சத்யா மேல இருக்கிற வீடியோவை நீ யாருக்கு அனுப்புன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் ரோகிணியுமே வர வழி இல்லாம நான் சிட்டிக்கு தான் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்க ரொம்பவே கோவப்பட்டு முத்துவுமே, சிட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், ஏற்கனவே சிட்டிக்கிட்ட நீங்க நிறைய கடன் வாங்கிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா சத்யாவோட வீடியோவை சிட்டிக்கிட்ட கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி இங்க முத்து கிட்டத்தட்ட விடாப்பிடி மாதிரி பிடிக்கிறாரு. இதை கேட்ட உடனே இங்க ரோகிணிக்குமே, ஐயோ போச்சு, தேவையில்லாம சிட்டி பேர் சொல்லிட்டோமே, இப்ப நம்ம வேற யாரை மாத்துறது, இவர் எப்படி சொல்ல முடியும், என்ன காரணம் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறாங்க.